செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை சனியும் செவ்வாயும் நேருக்கு நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த ரெண்டு பகை கிரகங்களும் ஒன்று பார்த்துக்கிற போது மிகப்பெரிய தாக்கங்களை உலக அளவில் ஏற்படுத்தும். வேலை மாற்றம், சிக்கல்கள் என்று பல்வேறு விஷயங்கள் இப்ப நடக்கும். உடல் நலத்துல எல்லா ராசிக்காரங்களுமே பார்க்கிறேன். வாராகி, நரசிம்மர், கால பைரவர் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபட ஆரம்பிச்சோம். அப்படி வழிபட ஆரம்பிச்சோம்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய பிரச்சனைகளை தராமல் போகும். கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிற போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பயணங்களில் கூட. செவ்வாய் சனி சேர்க்கை பல ஜாதகங்கள்ல பிரச்சனை கொடுக்கும். அப்படி இருக்கிறவர்கள் பொதுவாக என்ன பண்ணணும்னா அந்த கர்மாவை கழிப்பதற்காக நிறைய தான தர்மம் செய்யணும். இந்த தான தர்மம் சொல்லும்போது மிக முக்கியமா அன்னதானம். கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஃபுல்லான் பக்தி நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சப்தம பார்வையில் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க போறாங்க. ஜூலை மாதம் 27ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்க போகுது. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை சனியும் செவ்வாயும் நேருக்கு நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த பார்வை என்பது உலக அரங்கிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு பார்வை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சனி பகவானுக்கு கர்ம காரகன்னு பேரு. செவ்வாய் பகவான் தான் ஒரு ஜாதகத்துல விபத்துக்கள், உறவுகளில் சகோதரர், அதே மாதிரி பூமி போன்ற காரகத்துவங்கள் உடையவர். நம்ம பார்க்கிற வேலையை கூட சனி பகவான் தான் குறிக்கிறார். இந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில இருக்கார், வக்கரமா இருக்கார். மனுஷங்கள்ல வக்கர புத்தி படைச்சவனேன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இந்த கிரகம் வக்கரமாக இருக்கு. அப்படி சனி பகவான் வக்கரமாக மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உலக அளவிலே ஏற்பட போகிற மாற்றங்கள் என்ன, நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்முடைய பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருந்தோம், ஆகாய விபத்து ஏற்படும், விமான விபத்து, கடல்ல விபத்து, மக்கள் கூட்டம் கூட்டமாக முடியக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லியிருந்தோம். கடந்த சில மாசமா அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் சனி பகவான் மீனராசியில போய் அமர்ந்திருக்கார், அதுவும் வக்கர நிலையில இருக்கார். ஒரு மனிதன் நல்ல நிலையில இருக்கிற போது அவனுடைய குணம் வேற மாதிரி இருக்கும். அவனுக்கு குணமே கெட்டு போயிருச்சுன்னா வக்கர புத்தி படைச்சவன் அவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஏற்கனவே சனியை பத்தி தெரியும் எல்லாருக்கும். சனி பயிற்சினாலே ஒரு பயம். அந்த சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சிட்டார் இந்த ஆண்டு. அப்படி பயிற்சி அடைந்த பிறகு பலருக்கு மாற்றங்கள், பலருக்கு ஏமாற்றங்கள், பலருக்கு நன்மைகள். இப்போ அந்த சனி பகவான் வக்கர நிலை அடைஞ்சிருக்கார் பாருங்க. அவர் வக்கர நிலை அடைந்த இந்த காலத்துல செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழைய போற ஜூலை மாசம் 27ஆம் தேதி. அப்ப 2 கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்க்கின்றன. சனி பகவானுடைய கேரக்டரும் செவ்வாய் பகவானுடைய கேரக்டரும் நேர் எதிர் குணங்கள் கொண்டவர்கள், ஒருவருக்கு ஒருவர் பகைவர்கள். இந்த 2 பகை கிரகங்களும் ஒன்னு பார்த்துக்கிற போது மிகப்பெரிய தாக்கங்களை உலக அளவிலே ஏற்படுத்தும். அது போர் பதற்றமாக இருக்கலாம், மிகப்பெரிய தலைவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். அதை போல தனி மனித வாழ்க்கையிலே வேலை மாற்றம், சிக்கல்கள் என்று பல்வேறு விஷயங்கள் இப்ப நடக்கும். உடல் நலத்துல எல்லா ராசிக்காரங்களுமே அக்கறை எடுத்துக்கணும். மிக முக்கியமாக உக்கர தெய்வங்கள் வழிபாடு. இந்த காலத்துல ஜூலை 27 செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்துல உக்கர தெய்வங்கள் வழிபாடு, குறிப்பாக பிரத்யங்கரா, வாராகி, நரசிம்மர், கால பைரவர் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிடணும். அப்படி வழிபட ஆரம்பிச்சோம்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய பிரச்சனைகளை தராம போயிடும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தை பலன்கள் சொல்லும் போது 70% உங்களுடைய சொந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அதனுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். கோச்சார கிரகங்களின் பலன்கள் அப்படின்னு சொல்றது 30% தான். இதை மட்டுமே முழுசா எடுத்துக்க கூடாது. நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கு அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த கோச்சார பலன்களையும் இணைச்சு பார்க்கணும். பார்த்தோம்னா முழுமையான ஒரு பலன் நமக்கு தெரியும். அவர் சனி பகவானால இந்த வக்கர நிலையிலே சனி பகவான் அமர்ந்து கொண்டு மீனராசியில் இருக்கிற போது, மீனம் தான் காலபுருஷனுடைய நிறைவு ராசின்னு சொல்றோம்.
அதனால பலருக்கு வாழ்க்கை போக்கில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க, 12 ராசிக்காரங்களுமே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டத்தில் அக்கறை எடுத்துக்கிடுவோம், வேலையில் அக்கறை எடுத்துக்கிடுவோம். இது பொதுவான பலன்களாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி உலக நாட்டு தலைவர்கள் தங்களுடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு இடங்களை சந்திக்கும் போது, அது கோயில் திருவிழாக்களாக இருக்கலாம், இல்ல வெளியே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம், திருமண நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிற போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பயணங்களில் கூட. அப்படி இதெல்லாம் பொதுவான பலன்கள். எப்படி இருந்தாலும் இந்த தெய்வங்களை வழிபடுகிற போது தெய்வங்கள் நமக்கு நன்மையை செய்யும். உதாரணமா சனி பகவானுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு காயத்ரி மந்திரம் இருக்கு. அந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் நம்ம ஒரு 11 முறை சொல்லிட்டு வரணும். அப்ப சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைஞ்சிடும், நமக்கு நன்மைகள் செய்வார். அதே போல செவ்வாய் பகவான் கன்னிராசிக்குள்ள நுழைகிறார செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாது அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றோம் பாருங்க. அவ அந்த காயத்ரி மந்திரத்தையும் தினந்தோறும் ஒரு 18 முறை சொல்லிக்கிட்டு வரலாம். அப்படி இந்த 2 மந்திரங்களையுமே, காயத்ரி மந்திரங்களையுமே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உச்சரிங்க. இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய தான தர்மம் செய்யணும். எப்பவுமே இந்த சனி பகவானுக்கு பேரு கர்மா கிரகம்னு பேரு, கர்ம காரகன் சொல்றோம். அதே போல செவ்வாய் பகவான் விபத்துக்காரகன் அப்படின்னு பேசுறோம் இல்லையா? இந்த மாதிரி கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல சேர்ந்திருந்தா கூட பல பிரச்சனை வரும். செவ்வாய் சனி சேர்க்கை பல ஜாதகங்கள்ல பிரச்சனை கொடுக்கும். அப்படி இருக்கிறவர்கள் பொதுவா என்ன பண்ணணும்னா, அந்த கர்மாவை கழிப்பதற்காக நிறைய தான தர்மம் செய்யணும், அன்னதானம் செய்யணும். இந்த தான தர்மம் சொல்லும்போது மிக முக்கியமா அன்னதானம். அன்னதானம் செய்ய செய்ய எல்லா பிரச்சனைகளும் தீரும். இப்போ உதாரணமா வீட்டுல நம்ம தீபம் போடுறோம் அப்படின்னா, தீப ஒளியிலே இருக்கக்கூடிய அக்னி அதுதான் இறைவன் உட்கொள்கிறார். அந்த ஒளியுடைய பயன் நமக்கு கிடைக்குது. அதே போல அன்னம், சாப்பாடு நைவேத்தியம் பண்றோம் சாமிக்கு, சாமி சாப்பாடு சாப்பிட்டுதா? அப்படி இல்லை. என்ன நடக்குதுன்னா, அந்த சாப்பாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய ஆவி, அந்த சூடான சாதத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆவி அதுதான் இறைவனுக்கு. ஆக அந்த இறைவனுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நைவேத்தியம், நீங்கள் செய்யக்கூடிய வெளியே செய்யக்கூடிய அன்னதானம், தெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபடுவது, உக்கர தெய்வங்களை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்மையை தரும்.